நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்க மியூச்சுவல் ஃபண்டு பேசிக்ஸ் டெர்மினாலஜிஸ் அதெல்லாம் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர் இல்லாமல் எஃப்டியை பீட் பண்ணுற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டியா? உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணும், பேங்க் எஃப்டியும் பீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் தான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு பிகே இன்சைட்ஸ். உங்களுக்கு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் புரியணும்னா ஃபர்ஸ்ட் டெப்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஹைலி ரேட்டட் கம்பெனிஸ் ஆர் பேங்க்ஸ்க்கு லோன் மாதிரி கொடுக்கறது தான் டெப்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம லோன் எடுத்தால் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த கம்பெனிஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணதுனால உங்களோட ஃபண்ட்ஸ் க்ரோ ஆகும். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ் லைக் கார்பரேட் பாண்ட், கவர்மெண்ட் பாண்ட், டி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ் இது மாதிரி டெப்ட் செக்யூரிட்டிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணாமல் ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணதுனால இதில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு மாடரேட்டான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். எப்படி மற்ற மியூச்சுவல் ஃபண்டில் என்ஏவி டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு நிறைய டேர்ம்ஸ் இருக்கோ, இங்கேயும் அதே தான். அதெல்லாம் தெரியாதவங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பிளேலிஸ்ட்டை போய் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாகவும் இருக்கணும், மாடரேட்டான ரிட்டர்ன்ஸும் வேணுமா? உங்களுக்கு 1 or 2 இயர்ஸில் பணம் தேவைப்படுற மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எதுனா இருக்கா? இது ரெண்டுத்துக்குமே உங்கள் ஆன்சர் எஸ்னா நீங்கள் டெப்ட் ஃபண்ட்ஸில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நிறைய டைப்ஸாக பிரிக்கலாம். அதோட கம்ப்ளீட் சார்ட்டை நான் இங்கே கொடுக்குறேன். இதெல்லாம் ஒன்றா ஷார்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பார்க் யோர் சேவிங்ஸ். பேங்க்கில் சும்மா இருக்கிற உங்கள் பணத்தை ஒரு ஷார்ட் டியூரேஷன் லைக் கொஞ்சம் நாட்கள் இல்லைனா கொஞ்சம் மாதங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் லோ டியூரேஷன் அண்ட் லோ ரிஸ்க் இருக்கிறதுனால ரிட்டர்ன்ஸும் லோவாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, ஓவர் நைட் ஃபண்ட். ஒரு கார்பரேட் டெப்ட் செக்யூரிட்டிஸில் வெறும் 1 day மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஓவர் நைட் ஃபண்ட். இதில் உங்கள் மணியை நீங்கள் ஒரு 1 week வரைக்கும் பார்க் பண்ணிக்கலாம். ஓஹோ, அப்போ ஓவர் நைட்டில் ஒபாமா ஆயிடலான்னு சொல்கிற? ஓவர் நைட்டில் ஒபாமாவெலாம் ஆக முடியாது. வெறும் 1 dayன்றதுனால இதில் கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும். நம்பர் 2, லிக்விட் ஃபண்ட்ஸ். இதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை 91 days மெச்சூரிட்டி பீரியட் இருக்க டெப்ட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் தான். பேங்க்கில் பணம் இருந்தால் செலவு பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது இல்லாமல் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷனில் 2 to 4 months, மணி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 6 to 12 months, லோ டியூரேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 3 to 9 months வரை உங்கள் ஃபண்ட்ஸை பார்க் பண்ணிக்கலாம். உங்களோட ஹோல்டிங் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் வெரி ஆகும். அதிகமான நாட்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க்கில் கொடுக்குற ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை பீட் பண்ணுற மாதிரி இருக்கிற டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, பேங்க்ஸ் அண்ட் பிஎஸ்யூஸ். இதில் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸோட டெப்ட் செக்யூரிட்டிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஹைலி ரேட்டட் அண்ட் ஸ்டேபிள் கம்பெனிஸ். இந்த பாண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இதோட ரிட்டர்ன்ஸும் ஸ்லைட்டாக வேரி ஆகிட்டே இருக்கும். நம்பர் 2, கார்பரேட் பாண்ட்ஸ். இதில் ஹைலி ரேட்டட் கார்பரேட் கம்பெனிஸோட பாண்ட்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸை தான் ஹைலி ரேட்டட்னு சொல்லுவாங்க. ஏன் இவங்க ஹைலி ரேட்டட் கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களால தான் நம்ம ஃபண்ட்ஸ்க்கு ப்ராப்பராக டைமுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க முடியும். நம்பர் 3, ஷார்ட் டியூரேஷன். கார்பரேட் பாண்டில் சொன்ன மாதிரியே குவாலிட்டி கம்பெனிஸோட டெப்ட் செக்யூரிட்டிஸில் 1 to 3 years வரை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட். நம்பர் 4, மீடியம் டியூரேஷன். இதில் 2 to 4 years ஹோல்டிங் பீரியட் இருக்கிறதுனால ஷார்ட் டியூரேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட இதில் கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அதுவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஐடியலாக 5 yearsக்கு மேலே ஹோல்ட் பண்ணுற டெப்ட் ஃபண்ட்ஸை தான் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸுன்னு நம்ம சொல்லலாம். இங்கேயும் அரைச்சமாகவே தான் அரைக்க போகிறோம். அதாவது இவங்களுமே குவாலிட்டி அண்ட் ஹைலி ரேட்டட் கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோ போயிட்டு ஃபுல்லாக பாருங்கள். இந்த அதர்ஸ் கேட்டகரிஸில் கிரெடிட் ரிஸ்க், கில்ட், ஃப்ளோட்டர் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். நம்பர் 1, கிரெடிட் ரிஸ்க்.
பேர்லே ரிஸ்க் இருக்குது, இதில் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக தானே இருக்கணும்னு தானே எதிர்பார்க்குறீங்க. அது சரிதான். இதில் ஏன் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குன்ட்டு பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்த ஃபண்ட்ஸ் எல்லாமே ஹைலி ரேட்டட் கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து லெஸ் ரேட்டட் கம்பெனிஸில் இருக்க டெப்ட் செக்யூரிட்டிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லெஸ் ரேட்டட் கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுத்தா தான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இதில் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நம்பர் 2, கில்ட். கில்ட்னா இதில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுமே கம்பேரிட்டிவ்லி இதில் கம்மியாக தான் இருக்கும். நம்பர் 3, ஃப்ளோட்டிங். இதில் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்க டெப்ட் செக்யூரிட்டிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸடாக இல்லாமல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ரிஸ்க் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, பிகே இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.